ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோல்டன் 15 கொஸ்டின்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 3 பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2. இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2ல் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸு புக் பேக்லேருந்து அதிகமாக கேட்பாங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் தரவை படித்தாலே நீங்கள் பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2 எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 1, வாட் இஸ் இனர்ட் பேர் எஃபெக்ட்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். போர்டு எக்ஸாமில் நிறைய தடவை அந்த கொஸ்டின் ரிப்பீட்டாக வந்திருக்கு. இது ஆக்சுவலாக ஆன்சர் கிளியராக யூனிட் 2ல் இருக்கும். பி பிளாக் 1ல் கொஸ்டின் வந்து பி பிளாக் 2ல் ஃபஸ்ட் கொஸ்டினாக புக் பேக்கில் கேட்டிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 2, ஒய் ஃப்ளூரின் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிபிட் an oxidation state of -1. கொஸ்டின் நம்பர் 3, halcogens belongs to P block, give reason. இதில் வந்து ஒரு கீ பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, the last electron enters in p orbital அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மார்க் கொடுத்துருவாங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ns2 np4 அப்படி நீங்கள் எழுதணும். கொஸ்டின் நம்பர் 4, ஃபஸ்ட்டு கொஸ்டின் மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் ஆர் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ், கிவ் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள்ஸுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஃபார்முலா எழுதினாலே போதும். CLF, IF5, IF7 அந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் மாதிரிலாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. கொஸ்டின் நம்பர் 5, கிவ் எனி 3 uses ஆஃப் ஹீலியம். புக்கில் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நல்ல ஈஸியான பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் 3 பாயிண்ட் எழுதலாம். கொஸ்டின் நம்பர் 6, ஒய் ஃப்ளூரின் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் அதர் ஹாலஜன்ஸ். அதுக்கு கீ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மினிமம் வேல்யூ ஆஃப் FF பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி, அதுதான் கீ பாயிண்ட்டு. பட் அது நீங்கள் ஒரு ஆர்டர் எழுதுனீங்கன்னா அதுக்கு அலாட் பண்ண மார்க் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 7, சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் ஏ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், கிவ் ரீசன். இதுக்கு நீங்கள் சல்ஃபியூரிக் ஆசிட் ஏன் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணுதுங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லணும். 3 ஈக்குவேஷன்ஸ் புக்கில் இருக்கும். அந்த 3 ஈக்குவேஷனில் நீங்கள் ஏதாவது 2 ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா போதும். கொஸ்டின் நம்பர் 8, கிவ் த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார் த ரியாக்ஷன் பிட்வீன் குளோரின் வித் கோல்டு அண்டு ஹாட் NaOH. இதுக்கு நீங்கள் ஓவரால் ரியாக்ஷன் எழுதினா போதும். ரெண்டுக்குமே கோல்டு NaOH கூட குளோரினுடைய ஓவரால் ரியாக்ஷன், அதே மாதிரி ஹாட் NaOH கூட குளோரினுடைய ஓவரால் ரியாக்ஷன் எழுதினாலே அலாட் பண்ண ஃபுல் மார்க் கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 9, யூசஸ் ஆஃப் ஆர்கான். புக்கில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் தான் கொடுத்துருப்பாங்க. யூசஸ் 1 or 2 யூசஸ் ஒன்லி. மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் 2 மார்க்கில் வரும். கொஸ்டின் நம்பர் 10, வாட் இஸ் த ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் அயோடின் இன் IF7? இதுக்கு ஆன்சர் வந்து sp3d3. கிவ் இட் ஸ்ட்ரக்சர்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரா பண்ணாலும் மார்க் கொடுப்பாங்க, ஸ்ட்ரக்சருடைய நேம் கொடுத்தாலும் மார்க் கொடுப்பாங்க. ஸ்ட்ரக்சர் நேம் பார்த்தீங்கன்னா பென்டகோனல் பைபிரமிடல். கொஸ்டின் நம்பர் 11, கிவ் த ரியாக்ஷன் பிட்வீன் நைட்ரிக் ஆசிட் அண்ட் பேசிக் ஆக்சைடு. ரியாக்ஷன் மட்டும் எழுதுனா போதும், பட் ரியாக்ஷன் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷனுக்கு தான் உனக்கு மார்க். கொஸ்டின் நம்பர் 12, வாட் ஹேப்பன்ஸ் வென் PCl5 இஸ் ஹீட்டட்? PCl5 ஆன் ஹீட்டிங் கிவ்ஸ் PCl3 அண்ட் Cl2. அது தியரி மாதிரி ஒரு 2 லைன்ஸ் எழுதிட்டு ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான மார்க் கொடுத்துருவாங்க. கொஸ்டின் நம்பர் 13, வாட் டைப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் அக்கர் இன் நம்பர் 1 BrF5, நம்பர் 2 BrF3. இது ஆல்மோஸ்ட் 1 மார்க் கொஸ்டின் மாதிரி. BrF5க்கு ஆன்சர் sp3d2, BrF3க்கு sp3d. கொஸ்டின் நம்பர் 14, write the molecular formula and structural formula for the following molecules: nitric acid, dinitrogen pentoxide, phosphoric acid and phosphide. நீங்கள் 4க்குமே molecular formula, structural formula ரெண்டுமே எழுதணும். கொஸ்டின் நம்பர் 15, இந்த லெசனில் உங்களுக்கு 4 ப்ராசஸஸ் மெயினாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. டிகான்ஸ் ப்ராசஸ், கான்டாக்ட் ப்ராசஸ், ஹேபர் ப்ராசஸ், ஆஸ்வால் ப்ராசஸ். அவுட் ஆஃப் 4 இந்த 2 ப்ராசஸ் முக்கியமானது. அதிலே நீங்கள் டிகான் ப்ராசஸுக்கு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ். தேங்க்யூ.